என்னோட பிரியமான சகோதரி சகோதரிகளே, நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களா? ஏன் கடவுளே எனக்கு இந்த பிரச்சனை, கடவுளே எனக்கு என்ன இந்த பிரச்சனை, எனக்கு எதுக்கு இந்த நோய், எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு எதுக்கு இந்த துன்பம்? பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி சிந்தித்து பார்த்து கொண்டு மனசோர்வோடு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு கடவுள் உங்களோட கூட இருக்கிறார். உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் யார் என்று தெரியுமா? நம்மளை யாருமே அவரை தேடி போக வேண்டாம். நம்மளை யாரும் அவரை தேடி போக வேண்டாம். சகோதரி சகோதரர்களே, அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு இன்னைக்கு சமாதானம் இல்லை, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, தனக்குள்ள சமாதானம் இல்லை, தொழில் செய்கின்ற இடத்திலே சமாதானம் இல்லையா? சகோதரர்களே, இந்த சமாதானம் உங்களுக்கு ஏன் இல்லை? கடவுளுடைய அன்பை புரியவில்லை. நீங்கள் கடவுள் நேசிக்கிறார் என்று உங்களுக்கு தெரியவில்லை. என்ன காரணம்? அவருடைய அன்பை நீங்கள் மறுதளித்து விட்டார். பிரியமானவரே, He is the living God. அவர் உயிரோடு இருக்கக்கூடிய கடவுள். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் பாசமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவான் ஒரே ஒரு குமாரன், இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரே தேவகுமாரன். நம்ம எல்லாம் கடவுளுக்கு பேரு வைத்தார். நம்ம எல்லாருமே கடவுளை பேரு போட்டு கூப்பிட்டார். ஆனால் இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு பேர் தான் கொடுக்கப்பட்டது. அது பரலோகத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட பேர். ஆண்டவர் இறங்கி வந்தார். அந்த தூதர் வழியாக உலகத்துக்கு வந்து சொன்னது என்னது தெரியுமா? பிரியமானவர்களே, இயேசு, இயேசு என்ற நாமம் நீ அவருக்கு விடுவார் என்று மரியாதை சொன்னார். அந்த நாமம் அப்போஸ்தலர் பணிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுவது என்ன என்று தெரியுமா மக்களே? ஆகாயத்தின் கீழையும் பூமிக்கு மேலேயும் உங்களுக்கு இடையில ஒரே ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம். அந்த நாமத்தை கூப்பிடுவீர்களா? பிரியமானவர்களே, அத்திக்கோடு ஜங்ஷன் இருக்க ஒவ்வொரு பிரியமானவர்களே, நீங்க கூப்பிடுங்கள். அவர் இறங்கி வருவார், உனக்கு வருவார். நிச்சயமாக உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். உன் குடும்பத்தில பிரச்சனைகளை மாற்றி விடுவார். உன்னுடைய தொழில் செய்கிற இடத்தில் உள்ள பிரச்சனையை மாற்றி விடுவார். உனக்கு என்ன தேவையோ, உனக்கு பினான்சியல் கிரைசிஸ் இருக்கின்றதா? நிச்சயமாக இருக்கு. நமக்கு தெரியும். இப்போ நம்ம